ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரசாங்கட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்கள் இன்னொரு தலைப்படம் வந்திருக்கோம். இட்லி கடை படத்திற்கான முழுமையான திரைக்கதை. அதில் அருண் விஜய் சார் நடிக்கிறாரு, அதுவும் அதிக சம்பளத்துடன். தமிழ் திரையுலகில் நடிகர் தனுஷ் தனது தனித்துவமான நடிப்பு திறமையால் மிகுந்த பாராட்டை பெற்றவர். நடிகர், பாடகர், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநராக பன்முகம் காட்டிய தனுஷ் தற்போது தனது அடுத்த படமான இட்லி கடை இயக்கத்தில் முழுமையாக கவனம் செலுத்திவர். இந்த படம் கிராமத்து பின்னணியில் செலுத்தி நடக்கும் கதையை மையமாக கொண்டு இதில் நடிகர் அருண் விஜய், ராஜ்கிரண் மற்றும் நித்யா மேனன் ஒரு முக்கிய ரோல்ல நடிக்கிறார். இட்லி கடையில, அதாவது இந்த படத்திற்கான அதுல வில்ல கதாபாத்திரத்தை நடிக்கிறது தான் அருண் விஜய். தனது திரையுலக வாழ்க்கையில இதுவரை பெற்ற அதிகபட்ச சம்பளத்தை இந்த படத்துல பெற்றிருக்காரு. எங்களுக்கு கிடைச்ச சோர்ஸின் அடிப்படையில இந்த படத்திற்கு 8 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. இது அவரது முந்தைய சம்பளத்தை விட 3 மடங்கு என்றும் குறிப்பிடத்தக்கது. அருண் விஜய் நடிப்பு திறமை, அவருடைய ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி, இதனால்தான் அவர் இந்த உச்சம் தொட்டிருக்காரு. அதே சமயம் இட்லி கடை படத்துல இவருக்கு மிகப்பெரிய வெற்றி பெறும் என இந்த கேரக்டர் அவர் நடிச்ச சினிமா வட்டாரத்திலேயே இந்த ரோல் பெரிதும் பேசப்படும் என சொல்லப்படுது. இட்லி கடை படத்தை தனுஷ் இயக்க டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. இது கிராமத்து வாழ்க்கை, சாதாரண மனிதர்களின் உறவுகள், பிரச்சனைகள் மற்றும் அன்பின் கதையை மையமாக கொண்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது. கிராமத்து களம், ஆழமான கதாபாத்திரம் மற்றும் உணர்ச்சி நிறைந்த திரைக்கதையுடன் இந்த படம் தமிழ்நாட்டு ரசிகர்களின் மனதை வெல்வதற்காக உருவாக்கப்படுகிறது. அருண் விஜய் திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் அவரது அர்ப்பணிப்பு மிகுந்ததாக இருக்கும். அடுத்து ராஜ்கிரண் எடுத்துக்கிட்ட தனது உணர்ச்சி மிக்க நடிப்பின் மூலம் கதைக்கு உயிர் கொடுப்பார். நித்யா மேனன் கதையின் நாயகியாக முக்கிய பாத்திரத்தில் நடிக்க வாய்ப்புள்ளது. இசையமைப்பாளர் இப்படத்திற்கு மிகவும் திறமையான இசையமைப்பாளர் பணியாற்றி கதை உணர்வுகளை இசை மூலம் வலுப்படுத்தப்படும் என கூறப்படுகிறது. இதற்கு ஜிவி பிரகாஷ் தான் வருவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கும் என்று எங்க சோர்ஸ் சொல்லுது. இட்லி கடை திரைப்படம் 2024 ஆண்டு ஷூட்டிங் தொடங்கப்பட்டது. 2025 ஏப்ரல் 10 இந்த படம் வெளியிடப்படும் என எங்க சோர்ஸ்க்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அருண் விஜய்க்கு இந்த படம் ஒரு புதிய சாதனையா தான் இருக்கு. இந்த படம் மட்டுமல்லாம அருண் விஜய் தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான பாதையை உருவாக்கி வருகிறாரு. அவரது நடிப்பு திறனை மட்டுமல்ல, தற்போதைய சம்பளம் கூட அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க. மேலும் அடுத்த வீடியோ தவறாம பார்க்க பிரசாங்கட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.